திங்கட்கிழமையிலிருந்து நாளை மறுதினத்திலிருந்து நாடு முழுக்களும் எரிபொருள் கிடைக்காது. எந்த ஒரு பெட்ரோலோ இல்லாட்டி டீசலோ எதுவுமே நாடு முழுக்களுமே கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு பக்கமாக இலங்கையினுடைய எரிபொருள் விநியோக சங்கத்தால் இன்றைக்கு ஊடக சந்திப்பில் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கமாக இலங்கையினுடைய அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் அமைச்சரால் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது, இது ஒரு போலியான ஒரு தகவல், யாருமே நம்பாதீங்க என்ற மாதிரி இன்னொரு பக்கமாக ஒரு விடயம் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. இந்த ரெண்டு பக்கமும் இப்போ எங்கள் நாட்டுக்குள்ள ஒரு மக்கள் மத்தியில் குழப்பமான ஒரு செயற்பாடை உண்டு பண்ணியிருக்குது. ஏன்னு சொன்னால் நேற்று நள்ளிரவில் இருந்து இலங்கையினுடைய பல்வேறுபட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மிகப்பெரிய நீண்ட வரிசை இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த 2022ஆம் ஆண்டு நாட்டுக்குள்ளே இருந்த நிலைமை இருக்குது தானே, எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையங்களையும் பெரிய பெரிய வரிசைகளில் மக்கள் நின்று எரிபொருட்களை பெற்றுக்கொண்டது. அதே மாதிரியான வரிசைகளை இப்போ அடுத்த கட்டமாக ஒரு பிரச்சனை உருவாக போகிறதுக்கு முதல் கட்டமாக வரக்கூடிய ஒரு வார்னிங் மாதிரி இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னதான் நடந்து கொண்டிருக்குது, எதுக்காக இந்த பிரச்சனை உருவானது, எதுக்காக இந்த எரிபொருள் விநியோகஸ்தர் சங்கம் இப்படிப்பட்ட ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன விஷயம் முதல்ல இருந்து தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரைகாலன். நேற்று February 28 நள்ளிரவு இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் ஒரு புதிய எரிபொருள் வருவாய் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. எரிபொருளிலிருந்து எப்படி வருமானத்தை பெற்றுக்கொள்வது, அந்தந்த பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் எப்படி வருமானத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு புதிய ஸ்கீம் தயாரிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படுது. அந்த ஸ்கீம் வெளியானதுக்கு பிறகுதான் இலங்கையினுடைய எரிபொருள் விநியோகஸ்தர் சங்கம் இந்த பெட்ரோலியத்தை நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் வழங்கக்கூடிய அந்த சங்கம் இருக்குது தானே, கப்பலில் இருந்து எடுத்து அதை வெளியில் கொண்டு எல்லா இடங்களுக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த சங்கத்தினர் தான். இவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், இந்த புதிய வருவாய் திட்டத்தை வச்சுக்கொண்டு எங்களால் எரிபொருளை விநியோகிக்க முடியாது, இது எங்களுக்கு கிடைச்சி கொண்டு வந்த 3 வீதமான லாபத்தை இல்லாமாக்குது, 3 விதமான தள்ளுபடி எங்களுக்கு கிடைச்சி கொண்டு வந்தது அதை இல்லாமாக்குதுன்னு சொல்லி நாங்கள் முழுமையாக இந்த எரிபொருள் விநியோகிக்கிறதுலேருந்து விலகி கொள்கிறோம்னு சொல்லி ஒரு விடயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த மாதிரியே அவர்களும் செயற்படுத்துகிறார்கள். இனிமேல் நாங்கள் எரிபொருளை விநியோகிக்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு இந்த விடயம் செய்திகளில் வெளியானதுக்கு பிறகு நாடு முழுக்களும் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செஞ்சார்கள்னு சொன்னால், திரும்பவும் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு வரப்போதோ என்னென்னு சொன்னால், அவர்கள் சொன்ன விடயமும் அதே மாதிரி தான், திரும்ப எரிபொருளுக்கான தட்டுப்பாடு வரப்போது, நாங்கள் விலகிட்டோம்னு சொன்னால் எந்த இடத்துலையுமே எரிபொருள் யாருக்கும் கிடைக்காது, தீர்ந்து போயிடும்ன்ற மாதிரி ஒரு விடயத்தை சொன்னார்கள். இப்போ வரைக்குமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொன்னோன்னே மக்கள் எல்லாருமே பயந்து போய் எல்லா இடங்களையும் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் போய் வரிசைகளில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிறகு அரசாங்கம் என்ன சொன்னான்னு சொன்னால், இதுக்கான கேள்வி அரசாங்கத்தின் மேலே கேட்கப்படும் போதும் பாராளுமன்றத்தில் கேட்கப்படும் போதும், பாராளுமன்றத்தில் தொழிலாளர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக இருக்கிற சுனில் ஜெயந்த அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், இப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே நாட்டுக்குள்ளே இல்லை, திரும்பவும் எரிபொருள் தட்டுப்பாடு வரும்ன்றது ஒரு போலியான ஒரு தகவல், அப்படி எந்த ஒரு சிக்கலுமே இல்லை, இந்த புதிய வருவாய் திட்டத்தின் மூலமாக நல்ல லாபம் அந்த பெட்ரோல் நிரப்பு நிலையங்களுக்கும் அதே மாதிரி எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் கிடைச்சி கொண்டிருக்குது, ஆனாலும் இவர்கள் இப்படியான ஒரு செயற்பாடை முன்னெடுக்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அரசாங்கத்தினுடைய சார்பில் நாட்டுக்குள்ளே இப்போ மக்கள் நினைக்கிற மாதிரியோ இல்லாட்டி இவர்கள் சொல்கிற மாதிரியோ எந்த ஒரு எரிபொருள் தட்டுப்பாடுமே வாரத்துக்கான வாய்ப்பில்லை என்று சொல்லி ஒரு விடயத்தை அவர் சொல்கிறார். ஆனாலும் தொடர்ச்சியாக மக்கள் பெட்ரோல் நிலையங்களில் வரிசைகளில் நின்று கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த எரிபொருள் விநியோகஸ்தர் சங்கமும் இன்றைக்கு நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் என்ன சொல்லியிருக்கார்கள்னு சொன்னால், வருகிற திங்கட்கிழமையிலிருந்து நாளை மறுதினத்திலிருந்து நாட்டில் எரிபொருள் தீர்ந்து போயிடும், எந்த ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களையுமே எரிபொருள் உங்களுக்கு கிடைக்காது என்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், தாங்கள் எந்த ஒரு கேள்வியுமே இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திட்ட கேட்கல, அதாவது பெட்ரோலை பெற்றுக்கொண்டு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் எல்லா இடங்களுக்குமே விநியோகிக்கிறதுக்கு நாங்கள் இன்னுமே தயாராக இல்லை, அதிலிருந்து முழுமையாக விலகி இருக்கிறபடியாக இருக்கிற பெட்ரோலியம் தான் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது, அது திங்கட்கிழமையோடு தீர்ந்து போயிடும் என்று சொல்லி அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார். அந்த எரிபொருள் விநியோக சங்கத்தினுடைய துணைத் தலைவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த எரிபொருள் புதிய அந்த லாப பட்டியலோடு உருவாக்கப்பட்டது தானே, அதாவது தயாரிக்கப்பட்ட வருவாய் திட்டம், அந்த வருவாய் திட்டத்தின் மூலமாக எவ்வளவுக்கு இவர்களுக்கு வருமானம் கிடைக்குதுன்னு சொன்னால், லாபமாக கிடைக்குதுன்னு சொல்லி அரசாங்கத்தால் சொல்லப்படுதுன்னு சொன்னால், சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு, அதாவது மொத்த எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்குமே இருக்கக்கூடிய அனைத்து வரிகள், அந்த
எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கான சம்பளங்கள், அதே மாதிரி அங்கே செலவு செய்யப்படக்கூடிய ஏனைய செலவுகள், இது எல்லாமே முழுமையாக செலுத்தப்பட்டதுக்கு பிறகு சாதாரணமாக ஒரு சிறிய எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு மாதாந்தம் 2,50,000 ரூபாய் நிகர லாபமாக கிடைக்கிறதா ஒரு விடயம் சொல்லப்படுது. ரெண்டாவதா நடுத்தரமாக இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு மாதாந்தம் 1 மில்லியன் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நிகர லாபமாக கிடைக்குது. அதே மாதிரி பெரிய அளவில் அதிக அளவான எரிபொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய பெரிய அளவிலான எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு மாதாந்தம் 20 லட்சம் ரூபாய் 2 மில்லியன் ரூபாய் அவர்களுக்கு நிகர லாபமாக கிடைக்கிறதா ஒரு விடயத்தை அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்து வெளிப்படுத்தியிருக்கார்கள். இந்த புதிய வருவாய் திட்டத்தின் மூலமாக இவ்வளவு லாபம் கிடைக்குது. அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த வருவாய் திட்டத்தை உருவாக்கி இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்காக நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து அவர்கள் சொல்லியிருக்கார்கள். ஸோ இவ்வளவு லாபத்தையும் பெற்றுக்கொண்டும் இந்த எரிபொருள் விநியோக சங்கம் எதுக்காக இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால், அவர்களுக்கு இவ்வளவு நாளும் கிடைச்சு கொண்டு வந்த அந்த 3% அந்த தள்ளுபடி கிடைக்கலன்றதால தான் இந்த ஒரு நடவடிக்கையை வந்து இப்போ அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கார்கள். இப்போ எரிபொருள் இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திட்டையும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். உடனடியாக எங்களோட கலந்து ஆலோசித்து இந்த திட்டத்தை மாற்றி அமைங்க, இதை இலங்கையினுடைய அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கம் இப்போ வரைக்குமே அரசாங்கம் இல்லை, இவர்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவர்களுடைய லாபத்தில் எந்த ஒரு தாக்கமுமே செலுத்தலை, இந்த புதிய வருவாய் திட்டம் எந்த ஒரு தாக்கமுமே செலுத்தலைன்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்து ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள்ல இலங்கைக்குள்ளே இருக்கிறார்கள் கூட நீங்கள் ஒரு சிலர்ன்றதை விட பெரும்பாலானர்கள் சிலவள எரிபொருள் நிலையத்துக்கு போய் பெட்ரோலை அடிச்சு கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் அரசாங்கம் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் கடைசியாக உறுதியாக சொல்லக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே திரும்பவும் எரிபொருள் தட்டுப்பாடு வராதுன்னு சொல்லி அரசாங்கம் உறுதிப்படுத்தி சொல்கிறார்கள். ஏன்னா அரசாங்கத்துடைய தரப்புலேருந்து வரக்கூடிய தகவல்கள்னு சொன்னால், இப்போ மக்கள் நம்பக்கூடிய தகவல்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய தகவல் தான். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்க போனால், அவர்கள் சொல்லக்கூடிய தகவலை சொல்கிறேன், அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இலங்கைக்குள்ளே எரிபொருள் தட்டுப்பாடு வராதுன்னு சொல்லி தான் சொல்லப்படுது. இப்போ நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னிட்ட வந்து கேட்குறல, நீ தானே சொன்ன தட்டுப்பாடு வராதுன்னு சொல்லி. ஸோ அரசாங்கம் சொல்லக்கூடிய தகவல் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கமாக இந்த எரிபொருள் விநியோக சங்கமும் அவங்களோட பக்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக திங்கட்கிழமையோட எரிபொருள் இல்லாமல் போயிரும்னு சொல்லி ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இது ஒரு ஷார்ட்டான ஒரு அப்டேட் தான். நான் அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ வந்து வேறு இன்னொரு ரிசர்ச் தான் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனால் இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டதால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுவோம்னு சொல்லி இந்த விஷயம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.